அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்களை இந்த 2023ஆம் வருடத்திலே தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை உலகமே கொண்டாடுகிறது? ஏன்னா உலக மக்கள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய நற்செய்தி எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால், அவர் எங்கே பிறப்பார், எப்படி பிறப்பார், எந்த இடத்துல இருக்கும், உலகம் எப்படி வரும் அப்படிங்கிறது ஒரு வரலாறு மட்டும் இல்லை. அந்த வரலாறையும் தாண்டி நாம் பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் அற்புதம் என்னன்னு சொன்னால், அங்கே பழைய ஏற்பாட்டில் சொன்ன ஒரு கருத்து புதிய ஏற்பாட்டில் 800 வருடங்களுக்கு பிறகு அது நிறைவேற்றப்படுகிறது. அப்படி எபிரேயரில் மட்டும் கிட்டத்தட்ட அவர் வரக்கூடிய செய்கைகளை பற்றி 300 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு உலகத்திலே ஒரு இரட்சகர், உலக இரட்சகர், த லார்டு மேசையா, அவர் ஏன் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறாரு, என்ன அற்புதங்களை செய்ய இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உலக இரட்சகர், இன்றைக்கி கடவுள், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மேசியா என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் யார் வரப்போகிறாங்க, எங்கே பிறக்க போகிறாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கிற இடத்துல இந்த இடத்துல நம்ம ஒன்று தான் நம்ம குறிப்பாக பார்க்கணும். என்னாகும் 24:17 ஒரு நட்சத்திரம் எப்படி யாக்கோப்பில் இருந்து வரும், அங்கே ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எப்படி எழும்பும் அப்படிங்கிறத பற்றி அன்றைய காலகட்டத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் ஒரு கன்னியின் வயிற்றில் எப்படி ஒரு குமாரன் பெறுவான், இது ஏசையா தீர்க்கதரிசி சொல்லப்ப அந்த கன்னியின் வயிற்றில் குமாரனுக்கு அவருடைய பெயர் இம்மானுவேல் என்று பெயரிடுவீராக என்று அந்த இடத்துல குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இம்மானுவேல் அங்கே மத்தேயுவிலே நாம் பார்க்க முடிகிறது, இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று அந்த வார்த்தைகளை அவர் பிறக்கும் பொழுது அதற்கான பெயர்களின் அர்த்தங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலத்தான் மீகா 5:2 நாம் பார்க்குறோம், எப்படி பெத்லகேம்ங்கிற இடம் பிறப்பார், அது எப்படி ஆயிரங்களுக்குள்ளே எப்படி சிறியதாக இருக்கக்கூடிய அந்த பகுதி எங்கே அப்படிங்கிறதை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் எரேமியாவில் நம்ம பார்க்குறோம், அங்கே எப்படி அந்த ரம்மாவில் எப்படி குழந்தைகளுடைய அழுகுரல் அபாயம் சத்தம் கேட்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓசியா 11:1 பார்க்கிறோம். அகசுராயனுடைய காலத்தில் வரி விதிக்கிறதுக்கு எல்லாருக்கும் சட்டங்கள் இயற்றுவதற்கும் எல்லாரும் கூடி அந்த பேர் அவங்கள ஒவ்வொரு சொந்த ஊரில் போய் அவங்கவுங்க பேரை பதியணும்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அப்பா அம்மா அந்த உலக பிரகாரமான அவர்கள் யோசேப்பும் மரியாளும் 800 கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து 100 கிலோமீட்டர் வரை அவங்க நடந்தே போய் அங்கே அந்த குழந்தையை பதிவு செய்வதற்காக போகும் பொழுது அந்த இடத்திலே அங்கே நடக்கக்கூடிய பல சம்பவங்களை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே ஒன்று, ஆண்டவருடைய பிறப்பில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, உலகத்தினுடைய எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கிடையாது, கிறிஸ்டியனுக்கோ அல்லது யூதருக்கோங்கிறது கிடையாது, உலகத்தில் எல்லா ஜனத்துக்கும் இந்த ஒரு மகிழ்ச்சியை முதல்ல தெரிவிக்கக்கூடிய இடமாக ஆண்டவர் யாருக்கு தெரிவிக்கிறாரு, மேய்ப்பர்களுக்கு தெரிவிக்கிறார். யாரை தேர்ந்தெடுக்கிறாரு, மரியாளை வயிற்றிலே அந்த குழந்தை கொடுப்பது காரணம் அந்த மரியாளுடைய தாழ்மை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பங்களிப்பு. 13 வயசுலேருந்து 16 வயசு இருக்கும் அந்த பெண்ணுக்கு. 13 வயசுலேருந்து 16 வயசில் இருக்கக்கூடிய அந்த மரியா அன்னைக்கு ஆண்டவர் அந்த தூதன் அவங்க முன்னாடி வந்த உடனேயே நான் ஆண்டவர் எல்லாத்தையும் கேட்டதுக்கு பிறகு நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி என்ன வேணாலும் நான் சொல்கிறத கீழ்ப்படுகிறேன்னு சொல்லக்கூடிய அந்த கீழ்ப்படிதலை தேவன் அற்புதமாக அந்த வடிவத்தில். அதே மாதிரி அந்த யோசேப்புக்கு அவன் நினச்சிருந்தா அங்கே ஒரு கலங்கப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அதை விட்டு அந்த தேவதூதன் சொன்ன உடனடியாக அந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் அப்படியே அந்த மகனை எப்படி ஏற்றுக்கொள்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு நல்ல அங்கே ஒவ்வொரு தீம், ஆண்டவருடைய பிறப்பினுடைய கிறிஸ்துவினுடைய பிறப்பில் மிக முக்கியமான தீம் சகரியாவுக்கும் சரி, மரியாளுக்கும் சரி, அங்கே யோசேப்புக்கும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மேய்ப்பர்களுக்கும் சரி, ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தேவ தூதர்கள் மூலமாக, பயப்படாது இருங்கள். இந்த வார்த்தை ஏன் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நமக்கு 365 நாளும் அந்த வார்த்தை வேத புஸ்தகத்தில் இருக்குது. ஒவ்வொரு நாளும் பயம் கொடுக்குற ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி. இன்றைக்கி நம்ம பிறப்பில் எல்லாருக்கும் பயம். இன்றைக்கி நாளைய நேரத்தை குறித்து, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து ஏராளமான பிரச்சனைகள். இன்றைக்கி அந்த பயம்தான் நோயை உருவாக்குது.
அதனால் அவர் பிறக்கிறப்பயே 2-3 முக்கிய சம்பவங்களையும் நாம் பயப்படாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் எடுத்தோன்னே சொல்கிறார். 2வது, இருள் நீக்கக்கூடியவர். ஆண்டவர் பிறப்புக்கு வரப்பயே பூமியில் சமாதானம், உன்னதத்தின் மகிமை, அந்த சமாதானம் மகிமை அங்கே எல்லாம் வந்ததுக்கு பிறகு பூமியில் இருக்கக்கூடிய அந்தகார இருளை நீக்குவதற்காக, மரணக்கட்டுகளிலிருந்து விடுவிப்பதற்காக, அங்கே வெளிச்சத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் அந்த பிறப்பையே அங்கே நாம் பாடல்களில் பார்க்க முடிகிறது. கிறிஸ்மஸ் சாங்ஸ் 5 சாங்ஸு அங்கே சகரியாவிலேருந்து ஆரம்பிக்குது. அந்த ஒவ்வொரு சாங்களையும் சொல்லப்பையும் அந்தகார இருளை நீக்கக்கூடியவர் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாடலில் பார்க்க முடிகிறது. அங்கே 113 வயசு தாத்தா யார்? அந்த சிமியோன். அந்த 113 வயசு தாத்தா சர்ச்சில் அவனுடைய ஆசை இந்த குழந்தை இயேசு கிறிஸ்துவை குழந்தைய கையில் பார்க்குறவரை நீ சாக மாட்டேன்னு சொல்லி ஹோலி ஸ்பிரிட் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அங்கே காத்துட்ருப்பான். ஒரு குழந்தையாக வரப்போ இவங்க 2 பேரும் குழந்தை பிறந்த 8வது நாளில் மூத்த பிள்ளைகளுக்கு அந்த வழக்கத்தில் 2 புறாக்களை ஆண்டவருக்கு நியாயப்பிரமாணத்தின்படி அங்கே பலியிடுவதற்காக வந்திருக்கக்கூடிய இடத்துல அந்த குழந்தையை கையில் வாங்குறப்பயே அப்படியே கண்ணீர் விட்டு அழுது, உலக இரட்சகர் இவர் தான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, என் கண்கள் இரட்சணியத்தையே கண்டது, இவர் புறஜாதிகளுக்கு மிக வெளிச்சத்தை தரக்கூடிய ஒளி அப்படிங்கிறத வார்த்தையை பார்க்குறோம். அதேமாதிரி அண்ணா 84 வயது அந்த அம்மா விதவை அங்கே ஆண்டவரை, இவர் உலக இரட்சகரை பற்றி அழகாக சொல்லுகிறார்கள். மேய்ப்பர்கள் அந்த இடத்துல போய் இங்கே இருக்கக்கூடிய தேவதூதன் அவர்களுக்கு காட்சி அளித்ததுக்கு பிறகு இந்த இடத்துல பிறப்பார், சத்திரத்தில் எப்படி இருக்கும் அந்த குழந்தை அப்படிங்கிறத சொன்னோடனே அவங்க நேராக போய் பார்த்து அந்த இடத்த பார்த்து அவங்க ஆதாரத்தோடு அவங்க சொல்லுவாங்க. இப்படி அந்த உலக இரட்சகர் பிறப்பதற்கு முன்பே தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேற்றி இருக்கின்றன. அந்த வரலாற்றுகள் உண்மை சம்பவங்களாக பார்க்க முடிகிறது. எப்படி நாம் முதலிலே சொன்னதைப் போல ஒரு நட்சத்திரம் இஸ்ரவேலிருந்து எழும்பும், இது ஒன்று. யூதாவில் இருக்கக்கூடிய அங்கே மீகா 5:2, அதே மாதிரி என்னாகமத்தில் சொன்னதைப் போலவே ஓசியா 11:1, அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய 7:14, அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி, அதேமாரி ஏசாயா தீர்க்கதரிசி 9:6, இதெல்லாமே நம்ம பல ஆதாரங்களை நாம் மகிழ்ச்சியோடு பார்க்க முடிகிறது. குறிப்பாக சொல்லணும்னா 5 நாமங்கள் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன 5 நாமம்? நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும் சொல்லப்பட்ட ஒண்டர்ஃபுல் காட், இன்றைக்கி அற்புதத்தின் தேவன், அதிசயமானவர், அவர் நாம அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இது என்ன? இந்த 5 நாமங்கள் என்னுடைய முக்கியத்துவம் என்ன? இன்றைக்கி அதிசயமானவர்னு சொன்னால் அவர் பிறப்பு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் கொடுத்திருக்கிறது. அவருடைய பிறப்பு இன்றைக்கி இருளை நீக்கியிருக்கு, குற்ற உணர்வுகள்லேருந்து மனிதனை வெளியே கொண்டு வந்திருக்கு. எப்படி? பாவம் செய்தால் அவனுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம். ஸோ இந்த பாவத்துக்கு நிவர்த்தி ஒரு பழி வேணும். அதுதான் எபிரேயரில் 9:22 சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10:4 என்ன சொல்கிறாங்க? காளை, வெள்ளாட்டுக்கடா இவையெல்லாம் இரத்தம் சிந்துதலுக்கு, இரத்தம் சிந்தாமல் ஒரு பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாதுங்கிறதான் முதலிலே நாம் பார்த்தோம் எபிரேயர் 9:22. இங்கே 10:4 என்ன பார்க்குறோம்? இது 2 செய்யாமல் எந்ததும் இல்லைன்னு. ஆனால் ஒரே ஒரு பலி, தானே ஒரு பலியாக இருந்து அவர் இரத்தம் சிந்தி இன்றைக்கி எல்லாத்தையும் மனுக்குலத்தை மீட்டிருக்கக்கூடியவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பிறப்பு ஒரு அற்புதத்தை அங்கே எபிரேயர் 10 நாம் பார்க்க முடிகிறது. அற்புதத்தின் தேவன், மனுக்குலத்தின் குற்ற உணர்வை நீக்கியவர், குற்ற உணர்வு இருந்து பாவ மன்னிப்பை கொடுத்தவர், சால்வேஷன், இன்றைக்கி ரட்சிப்பை கொடுத்தவர். இன்றைக்கி சங்கீதம் 79:9 அந்த ரட்சிப்பை பற்றியும் நான் பார்க்க முடிகிறது. மரணத்தை ஜெயித்தவர். இதெல்லாமே ஒரு பெரிய அதிசயத்தை, ஒண்டர்ஃபுல் காட் என்று நாம் பார்க்க முடிகிறது. 2வது, ஆலோசனை கர்த்தர்னா என்ன? ஆலோசனை கர்த்தர்னா இன்றைக்கி ஆலோசனை ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆலோசனை சொல்லுவான். ஆனால் எந்த ஆலோசனை நிரந்தரமே கிடையாது. இன்றைக்கி உலகம் தோன்றி இத்தனை வருடங்களுக்கும் எல்லா மக்களும் வெற்றி அடைந்து உலகத்தில் பல சாதனை படைத்தவர்கள், பல தலைவர்கள், உலக தலைவர்கள், உலக ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் சொன்னது வேத புஸ்தகத்தில் சிறந்த ஆலோசனை இருக்கிறது. என் கால்களுக்கு தீபம், பாதைகளுக்கு வெளிச்சம் என்பதை பார்க்கிறோம். ஏசாயாவிலே 28:29 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கே கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். இந்த வார்த்தைகளை நாம் இந்த ஆலோசனை எப்படி இருக்கும்? எப்பயுமே மேலே ஏறக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நான் துவண்டு போயிருந்தேன்னா நம்ம சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு இன்றைக்கி வார்த்தைகள் இருக்குது, பலம் கொடுப்பதற்கு வார்த்தைகள் இருக்குது.
எப்படி நம்ம வழி தப்பி போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த கெட்ட பழக்கத்துக்கு போகாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, உயர்ந்து போவதற்கு இருக்குது. சோர்ந்து போகிற பல நேரங்களில் நானே சில வார்த்தைகள் சொல்லிக்கொண்டே இருப்பேன். என்ன? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான ஒருபோதும் தள்ளாட விடுவதில்லை. இன்றைக்கி அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடியால் உன் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து. இதெல்லாமே நமக்கு அந்த ஆலோசனைகள், வாக்குகள், தத்தங்கள் 7857 வாக்கு தத்தங்களை வேத புத்தகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து என்ன? ஆலோசனை கர்த்தர்னால் அன்றைக்கி மற்ற அரசியல்வாதி மாதிரியான ஒரு ஆலோசனை இல்லை, இது நிரந்தர ஆலோசனை. மூணாவது என்ன? வல்லமை உள்ள தேவன்னா, மைட்டி காடுனா, எத்தனையோ பேர் படத்தில் நடிப்பாங்க, ஒரு டிமால்னு கீழே தள்ளி விட்டால் 10 பேர் விழுவாங்கங்கிறது இதில் கிடையாது. இந்த வல்லமை உள்ள தேவன் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாளில் மீண்டும் வந்தவர். இருக்கிறப்பே நான் எப்போ இறப்பேன், எப்போ வருவேன், என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கேன், பரமபிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்திருக்கேன், அந்த குறிக்கோள், பிளானிங், பர்பஸ் ஆஃப் லைஃப், பர்பஸ் ட்ரிவன் லைஃப் என்று தன்னுடைய பிறப்பை, நோக்கத்தை, ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நோக்கத்துக்காக ஆப்ஜெக்ட் இந்த உலகத்துக்கு வந்தவனுடைய நோக்கத்தை உலகத்தில் சொன்ன ஒரே ஒரு மனிதர்னா நாம் இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கி அதுக்கு நாம் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா நித்திய பிதா. இந்த நித்திய பிதா யார்? இன்றைக்கி எட்டர்னல் லைஃப், ஆம்னி பொட்டன், ஆம்னி பிரசன்ட், ஆம்னிசியன்ஸ் என்று சொல்வார்கள். இங்கு சர்வத்திலும் இருக்கக்கூடியவர், சர்வ லோகத்திலும் இருக்கக்கூடியவர் என்று நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடிகிறது. எப்படி? என்னை கண்டவன் பிதாவை கண்டடைகிறான். அப்போ இந்த இடத்துக்கு போனாலும் அவருடைய நாமத்தை சொல்லாமல் ரட்சிப்பே கிடையாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 2:4 மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அங்கே அவருடைய நாமம் இல்லாமல் யாருத்தருக்கும் ரட்சிப்பே கிடையாது. பூமியில் கீழே யாருக்கும் அந்த ரட்சிப்பு கிடையாதுங்கிற தெளிவு. ஸோ சால்வேஷன் வேணுமா, உனக்கு பாவத்தில் விமோச்சனை வேணுமா, குற்ற உணர்வு நீங்கணுமா, புது மனிதனாக வரணுமா அப்படின்னு சொன்னால் அந்த இயேசு, அப்படி யெகோவா, அந்த யோசுவா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அந்த பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி தான் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது மட்டுமல்ல, அவர் வானத்திலிருந்து கீழே வந்த அப்பம் நமக்கு. அதுதான் யோவான் 6:33. இந்த 6:33 நான் படிக்கிறப்ப அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த ஜீவ அப்பம் வானத்திலிருந்து நமக்காக பூமிக்கு வந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த அற்புத மனிதர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. சமாதான பிரபுன்னா சாலோம். இப்போ சமீபத்திலே 4 நாட்களுக்கு முன்பு குஜராத்துக்கு பார்டரில் விர்லி என்ற ஆதிவாசிகளை சந்தித்தேன். அவர் ஒவ்வொருத்தரும் சலாம் சலாம் என்று என்னை சொல்லி கட்டிப்பிடித்தார்கள். நான் ஆச்சரியப்பட்டேன். என்ன சலாம் சலாம்னா, அங்கே சமாதானம் உண்டாவதாக, சாலோம் என்ற அந்த வார்த்தைகளை அவர்கள் அழகாக சொன்னார்கள். கையை கொடுத்தாங்க, அத்தனை பேரும் கையை கொடுத்தார்கள். சலாம் சலாம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நான் பல ஆயிரக்கணக்கான மக்கள்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஏன் இந்த இடத்துல இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த உலகமே இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் இருப்பதும், இருட்டிலே வைக்க வேண்டியது தான் சாத்தானுடைய வேலை. எங்கே இருட்டாக இருக்குன்னா அங்கே சாத்தான் இருக்கான்னு அர்த்தம். எங்கே சமாதான குலைச்சல் இருக்கோ அங்கே அவனுடைய வேலைகள் நடந்துகிட்ருக்குன்னு அர்த்தம். ஆனால் இது ரெண்டையும் உடைக்கத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தில் வந்திருக்கார். அதனால தான் என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உனக்கு கொடுப்பதில்லை, உன்னுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்ற அந்த வார்த்தை. அதேமாதிரி பர்ஃபெக்ட் பீஸ். சும்மா சமாதானம்னா சும்மா பேருக்கு அப்படி தெளிச்சுட்டு போகிறதில்ல, நிரந்தரம், மகிழ்ச்சி, நித்திய வாழ்வு, எட்டர்னல் லைஃப். அது மட்டும் இல்லை, சாலோம் என்ற வார்த்தை, இந்த சமாதானம்ங்கிறதுல ஃபுல்னஸ் கிடைக்கிறது, ஒரு நிரந்தரம் மகிழ்ச்சி வாழ்க்கையில். சும்மா இன்றைக்கி ஒரு சினிமாவை பார்த்தா கிடைக்கிற மகிழ்ச்சி கிடையாது. சும்மா இன்றைக்கி கையில் ஒரு 1000 ரூபா வந்த உடனே கிடைக்கிற மகிழ்ச்சி கிடையாது. அந்த உடம்புலேயே நம்மளை அறியாத புல்லரிப்பு, ஹாப்பினஸ், ஹோல் ஹாப்பினஸ். லைஃபே எவ்ரி மினிட்ஸ், எவ்ரி டே இஸ் எ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆண்டவர் அந்த பயணத்தை கொடுப்பதற்கு அவரால் மட்டும்தான் முடியும். வாழ்விலும் தாழ்விலும் எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுப்பார். அதில் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், அங்கே செல்வத்தை கொடுக்கிறார், மகிழ்ச்சியினுடைய அப்பத்தை கொடுக்கிறார், அந்த குடும்பத்திலே நிரந்தர உறவை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் தரக்கூடிய ஒரு மனிதர் இந்த உலகத்திலே கடவுளாய் இருந்து
மனிதனாய் பிறந்து பாவங்களே செய்யாத, உலகத்திலே பாவங்கள் செய்யாத ஒரு தேவ ஆட்டுக்குட்டியினுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுவது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய தருணம். அதற்குத்தான் நாம் இன்று அவரை நினைக்கின்ற பொழுதே இந்த மாதம் முழுவதும் நம்ம கிவிங் கொடுக்கணும், மனசார கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், அவருடைய பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்றணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவருடைய பிறப்பின் நோக்கத்தை சொல்லப்போ இருள் போகும். அந்த இயேசு அப்படின்னு சொல்லப்பயே உன்னுடைய சோகம் எல்லாம் வெளியே போய் அங்கே வெளிச்சம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்பேற்பட்ட அற்புத மனிதர், அங்கே ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபுவை இந்த டிவி கொண்டாடுகிறது. ஆகவே இந்த நன்னாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் மகிழ்ச்சியும் சமாதானமும், அங்கே இருக்கக்கூடிய எல்லா தேவைகளை நிறைவேற்றவும் அந்த கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.